ராகுல் காந்தி இவர் சொல்கிறார் இல்லையா, இந்த கேஸ் எடுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேஷ்னல் ஹெரால்டு கேஸ். அந்த கேஸே 2012 ஓடிட்டுருக்குங்க. அந்த கேஸே இவங்க யங் ஜேர்னல்ஸ்னு ஒரு இதாக ஆரம்பித்து இதில் அவங்களுக்கு இந்த நேஷ்னல் ஹெரால்டு அந்த ஏஜேஎல் இவங்களுக்கு லோன் மாதிரி கொடுத்து பணம் கொடுத்து அவங்க லோனெல்லாம் இவங்க எடுத்துட்டா மாதிரி பண்ணி கூடவே அவங்களுடைய 2000 கோடி சொத்தையும் ப்ராப்பர்ட்டியும் இவங்க எடுத்துட்டாங்க. அது பெரிய வழக்காய் இடி கொண்டு வந்திருக்கு. இவர் மேலே வழக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னுடைய மச்சான் வடேதராவை நான் காப்பாற்றுவேன் சார். நீங்கள் காப்பாற்ற வேண்டாம் சார். வடேதரா மேலே வழக்கே இல்லை என்றால் ஹைகோர்ட் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க. எவ்வளோ கேஸில் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன் பண்ணி முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடி போடுறாங்க சார். இடியால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நோன்னு சொல்ல போகிறோம். இல்லையா நீங்கள் சொல்லுங்கள், வடேதராவுக்கு நோட்டீஸ் கூப்பிட்டுருப்பாங்க, இவர் போல இவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் வாங்குங்க, போங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் உண்மை இல்லை, இவர் இந்த லேண்டே வாங்கவில்லை சொல்லுங்கள், ப்ரூவ் பண்ணுங்க. எதுவுமே பண்ணாமல் பொலிட்டிக்கல் வெண்டாட்டா இந்த வார்த்தையை கேட்டு மக்களுக்கும் புளித்து விட்டது. மக்களும் முழிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவங்க மேலே இது, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவங்க மேலே இது. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவதிப்பட போகிறது நீங்களும் நானும் தான். நம்ம மேலே ஒரு சின்ன கேஸ் இருந்தாலும் உள்ளத்துக்கு போட்டுருவாங்க, வெளியில் வரத்துக்குள்ளே போரும் ஆகிடும். ஆனால் தலைவர்கள் கோர்ட்டு இருக்குது, அவங்க சொல்லுவாங்க பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் ஒன்லி எக்ஸெப்ஷன்றாங்க. இதுதான் ப்ராப்ளம்.